வயநாடு நிலச்சரிவு அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடும் மழையால் மலையில் இருந்து அருவி போல் வயநாடு அருகே முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. அந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகு மீட்புப் படை முண்டக்கை பகுதியை சென்றடைந்து உள்ளது. சூரல்மலை கிராமத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான சூரல்மலை பகுதியில் வயநாடு பகுதியில் உள்ள மேலும் சில கிராமங்களுக்கு வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகள், கடைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் சேரும் சகதியுமாக இருக்கும் இடங்களில் பலர் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து செல்ல முடியாததால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டு உள்ளது. 2 கிராமங்களுக்கான இணைப்பு பாலம் அடித்து செல்லப்பட்டு உள்ளது. முண்டக்கை மற்றும் சூரல்மலையில் 2 கிராமங்களையும் இணைக்கும் பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயநாடு அருகே நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்து உள்ளது. முண்டக்கை, சூரல்மலை, மேல்பாடி ஆகிய இடங்களில் நள்ளிரவில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக அதிகரித்து உள்ளது. கடும் மழையால் மலையில் இருந்து அருவி போல் பெருக்கெடுத்து செல்லும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகே மீட்புப் படை அந்த பகுதியை சென்றடைந்து உள்ளது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான சூரல்மலை கிராமத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. வயநாடு பகுதியில் உள்ள மேலும் சில கிராமங்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகள், கடைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் சேரும் சகதியுமாக இருக்கும் இடங்களில் பலர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. முண்டக்கை மற்றும் சூரல்மலையை இணைக்கும் பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து வயநாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்து உள்ளது. முண்டக்கை, சூரல்மலை, மேல்பாடி ஆகிய இடங்களில் நள்ளிரவில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்து உள்ளது. வயநாட்டில் கடும் மழையால் மலையில் இருந்து அருவி போல் பெருக்கெடுத்து செல்லும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. வயநாடு அருகே முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகே மீட்புப் படை முண்டக்கை பகுதியை சென்றடைந்து உள்ளது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான சூரல்மலை பகுதியில் சூரல்மலை கிராமத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உள்ளது. வயநாடு பகுதியில் உள்ள மேலும் சில கிராமங்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு உள்ளன. சேரும் சகதியுமாக சூழ்ந்த இடத்தில் பலர் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு கிராமங்களுக்கான இணைப்பு பாலம் அடித்து செல்லப்பட்டு உள்ளது. அந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வயநாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்து உள்ளது. முண்டக்கை, சூரல்மலை, மேல்பாடி ஆகிய இடங்களில் நள்ளிரவில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகள் வெளியானது. கடும் மழையால் மலையில் இருந்து அருவி போல் பெருக்கெடுத்து செல்லும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாடு அருகே முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகே மீட்புப் படை முண்டக்கை பகுதியை சென்றடைந்து உள்ளது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான சூரல்மலை கிராமத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. வீடுகள், கடைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் சேரும் சகதியுமாக இருக்கும் இடங்களில் பலர் சிக்கி உள்ளதாக அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து செல்ல முடியாததால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டு உள்ளது. முண்டக்கை மற்றும் சூரல்மலையை இணைக்கும் பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது.
இரு கிராமங்களையும் இணைக்கும் பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு உள்ளது. வயநாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்து உள்ளது. முண்டக்கை, சூரல்மலை, வேல்பாடி ஆகிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகள் வெளியானது. கடும் மழையால் மலையில் இருந்து அருவி போல் பெருக்கெடுத்து செல்லும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. வயநாடு அருகே முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகே மீட்புப் படை அந்த பகுதியை சென்றடைந்து உள்ளது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான சூரல்மலை கிராமத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. வயநாடு பகுதியில் உள்ள மேலும் சில கிராமங்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகள், கடைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் சேரும் சகதியுமாக இருக்கும் இடங்களில் பலர் சிக்கி தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து செல்ல முடியாததால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டு உள்ளது. तीनों क्या दादा പറയണേ ഇത് ആരോട് പറയണോ ഇത് ഇതാണ് ഉരുൾപൊട്ടി വന്ന വഴിയാണത്. പുഴ ഇതിന്റെ ഈ വീടിന്റെ അങ്ങേ ഭാഗത്തു കൂടെയാണ് പുഴ പോകുന്നത്. രക്ഷാപ്രവർത്തനമാണ് സജീവമായിട്ട് നടക്കുന്നത്. ആ വീടിന്റെ മുകളിൽ ആളുണ്ട്. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.